சோள கருக்கல் நோய் அப்படின்னு பேரு. சோள ஸ்மட் நோய் அப்படின்னும் பேரு. ஓகே, நீங்க பார்க்கலாம் சோள அந்த நிலங்கள்ல சோளம் விளைவிக்கிற நிலங்கள்ல பார்த்தீங்கன்னா சில அந்த கதிர்க்கு பதிலாக யூ வில் see ஸ்மட் ஸ்போர்ஸ் தட் இஸ் பூஞ்சை. இது ஒரு பூஞ்சை நோய். ஸோ பூஞ்சைகளின் வித்துகள் தான் உங்களுக்கு வந்து அந்த சோள கதிருக்கு பதிலாக இருக்கும். ஸோ சோள கதிர் முழுவதுமே இட் வில் பி கன்வெர்டட் டு ஸ்மட் ஸ்போர்ஸ். ஓகே, ஸோ அந்த அந்த குஞ்சம்னு சொல்றோம் இல்லையா, சோள குஞ்சம் அப்படின்னு சொல்றோம், டாசில் அப்படின்னு சொல்றோம். அதெல்லாமே வந்து இட் வில் பி கவர்ட் வித் ஸ்மட் ஸ்போர்ஸ். இது நீங்க பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி சோளம் விளைவிக்கிற இதுல பார்த்தீங்கன்னா சில சமயம் யூ கேன் ஃபைண்ட் தி ஸ்மட் டிசீஸ். ஸோ இந்த கதிர் இந்த கர்னலுக்கு பதிலாகவே வந்து கம்ப்ளீட்டாக இந்த பூஞ்சை வந்து இந்த இடத்த அப்படியே கவர் பண்ணிடும். இந்த சோள கதிர் சோள கொண்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதி ஃபுல்லாகவே இந்த பூஞ்சையின் மைசீலியம் வந்து கவர் ஆகிடும். ஸோ திஸ் டிசீஸ் இஸ் ஆக்சுவலி லோக்கலைஸ்ட், நாட் சிஸ்டமிக். Okay, this disease is localized and not systemic. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாகத்தை தான் அது தாக்கக்கூடியதா இருக்கு. அந்த பூஞ்சை வந்து தாவரத்தின் ஒரு குறிப்பிட்ட பாகத்தை தான் தாக்கக்கூடியதா இருக்கு. It doesn't perenate into the plant. அது வந்து ஊடுருவதில்லை. இந்த தாவரம் முழுவதும் அந்த பூஞ்சை வந்து இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஒரு குறிப்பிட்ட பாகத்தை தான் தாக்கும். ஸோ இந்த ஸ்மட்டின் மெய்ஸ்க்கு மட்டும் இந்த குறிப்பிட்ட தன்மை இருக்கு. மற்ற இந்த நிறைய பயிர்களில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மட் டிசீஸ் இருக்கு. தி ஸ்மட் டிசீஸ் இஸ் ஃபவுண்ட் இன் மெனி அதர் சீரியல்ஸ் லைக் ரைஸ், வீட். பட் அதுலெல்லாம் முழு தாவரத்தையே பாதிக்கும். பட் மெய்ஸில் மட்டும், இந்த கார்ன், இந்த சோளத்தில் மட்டும் இந்த ஸ்மட் டிசீஸ் வந்து it is localized. That means it is found only in a particular area. Wherever the fungus is found, அந்த இடத்துல மட்டும் தான் அறிகுறி இருக்கும். So mostly infection takes place through the meristematic tissue, like above ground parts ன்னு சொல்லுவோம். That is தரைமேல் இருக்கக்கூடிய தாவர பாகங்கள் அனைத்தையுமே வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. லைக் ஸ்டெம், லீஃப், இயர்ஸ்னா கதிர், சோள கதிர். டாசல்ஸ் அப்படின்னா அந்த சோள குஞ்சங்கன்னு சொல்லுவோம். முடி மாதிரி இருக்கும் இல்லையா, சாஃப்டா ஹேர் மாதிரி இருக்கும், அதுதான் டாசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல் த மெரிஸ்டமேட்டிக் ஆக்குத்திசு தன்மையுடைய தரைமேல் பாகமான எந்த பாகத்தையும் தாக்கக்கூடியது இந்த பர்டிகுலர் ஸ்மட் பூஞ்சை. ஓகே, ஸோ பூஞ்சையால் உருவாகும் ஸ்மட் நோய் வந்து குறிப்பிட்ட இடத்தை தான் தாக்குகிறது, தாவரத்தில் ஊடுருவதில்லை. தென்படும் அறிகுறிகள் தனித்துவமான தொற்றை குறிக்கிறது. முழு தாவரத்தையும் இப்பூஞ்சை பாதிப்பதில்லை. கருமுளையில் ஆரம்பித்து தரைமேல் பாகங்கள், தண்டு, இலை, கதிர் மற்றும் சோள குஞ்சங்கள் தாக்கப்படுகின்றன. இங்க பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ், எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, அறிகுறிகள் இருக்கு. பொதுவான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நோய் மோஸ்ட்லி இட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் த அபவ் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட். And then it is not normally lethal. இது வந்து சோள தாவரத்தை வந்து முழுவதுமாக அழிப்பதில்லை. It doesn't kill the plant. But heavily infected plants are distorted in appearance. Distorted in appearance னா முழுவதும் உருக்குலைந்த அமைப்பு காணப்படுகிறது. ஸோ இயல்பான தன்மை மாறி ஒரு உருக்குலைந்த அமைப்பு காணப்படுகிறது. ஸோ இட் இஸ் ஆஃபன் டிஸ்டார்டட் இன் அப்பியரன்ஸ். ஸோ எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் லீஃப்லே ஆகட்டும் இல்லை ஸ்டெம்லே ஆகட்டும், யூ ஃபைண்ட் ஒயிட் கால்ஸ்னா டியூமர்ஸ், சிறிய வெண்ணிற கட்டிகள் போன்ற ஆரம்பிக்கும். தென் ஆஸ் த இன்ஃபெக்ஷன் ப்ரொசீட்ஸ் த கால்ஸ் வில் பிகம் பிகர் அண்ட் பிகர். டியூமர் மாதிரி பெரிய கட்டி மாதிரி ஆயிடும். And then one fine time it will break. The galls will break open and the உள்ள வந்து black color spores வந்து வெளியே வரும். That is அதுக்கு தான் கருக்கல் நோய் அப்படின்னு சொல்றோம்.
the smut spores வந்து இந்த வித்துகள் இருக்கு இல்லையா, அந்த வித்துகள் வந்து கருப்பு கலர்ல இருக்கும். these spores பவுடரா இருக்கும், கருப்பு நிற பவுடர் மாதிரி இருக்கும். it will just come out from the galls and it will be spread to other plants through wind. ஸோ காற்றின் மூலமாகவோ இல்ல வேற சில உபகரணங்கள் மூலமாகவோ இந்த பூஞ்சையின் ஸ்போர் வந்து வேற தாவரங்களுக்கு பரவக்கூடும். ஸோ தட் இஸ் தி ஜெனரல் சிம்டம் அண்ட் ஸ்ப்ரெட். ஸோ டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் ரெக்வயர்ஸ் வார்ம் வெதர். ஸோ அதிக வெப்பம் காலங்களில் தான் இந்த டிசீஸ் வந்து தாக்கும். ஸோ அந்த பூஞ்சை வந்து தாக்குவதற்கு, நோயை உருவாக்குவதற்கு ஒரு வெப்பமான சூழல் தேவைப்படுகிறது அண்ட் கொஞ்சம் ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஸோ இந்த ஸ்போர் இந்த இன்ஃபெக்ஷன் தாக்காதப்போ, சப்போஸ் வந்து பூஞ்சை வந்து எங்கே இருக்கும், தாவரம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, அறுவடை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இந்த பூஞ்சை எங்கே போகும் அப்படின்னா, திஸ் ஃபங்கஸ் வில் ஓவர் வின்டர் இன் த சாயில். ஓவர் வின்டர்னா அது வந்து தங்கிடும் சாயில், மண்ணிலையோ இல்லை அந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த வேஸ்டான இதெல்லாம் வந்து மண்ணிலேயே போட்டுருவாங்க. ஸோ தேவைப்படாத தாவர பாகங்கள்லாம் மண்ணிலேயே போட்டுருவாங்க. ஸோ த ஃபங்கல் ஸ்போர்ஸ், தட் இஸ் அ பிளாக் கலர் ஸ்போர்ஸ், வில் செட்டில் டவுன் இன் த சாயில். இட் வில் ரிமெயின் வயபிள் ஃபார் மெனி இயர்ஸ். இன்னும் நிறைய வருடங்கள் வந்து நிறைய மாதங்கள் மண்ணிலேயே அது உயிர் வாழும். ஸோ இட் வில் பி வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் பிளான்ட். ஸோ அடுத்த இந்த நடவு பண்ணுவாங்க இல்லையா, அடுத்த நடவு பண்ணும்போது அதே சோளத்தை விதைச்சாங்க அப்படின்னா திரும்பவும் this fungus will start growing inside the new plant and the disease will continue. So mostly வந்து இந்த மாதிரி தான் பொதுவான symptoms தெரியும், plus இந்த மாதிரி தான் spread ஆகும். So mostly they have seen that increased nitrogen fertilizer increases the incidence of the disease. So அதிகமா நைட்ரஜன் சத்தை வந்து நம்ம வயல்ல இட்டோம் அப்படின்னா இது வந்து நோயின் தாக்கத்தை அதிகரிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சமயம் if you increase phosphorus fertilizer, the incidence of the disease decreases. So phosphorus fertilizer நம்ம போட்டோம் அப்படின்னா, phosphorus சத்து நம்ம வந்து வயல்ல போட்டோம் அப்படின்னா அதிக phosphorus சத்து, தழை சத்து, மணி சத்துன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அதிக phosphorus சத்து நம்ம போட்டோம்னா this disease decreases. ஸோ இன்சிடென்ஸ், இந்த நோயின் தன்மை வந்து குறைகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆராய்ச்சியில் they have found out. ஸோ இதுதான் வந்து பொதுவான சிம்டம் அண்ட் பரவும் முறை. ஸோ குறிப்பிட்ட சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சீட்லிங் ஸ்டேஜில் நம்ம நாற்று, இளம் நாற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, இளம் நாற்று அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இட் வில் ஷோ ஸ்டண்டட் க்ரோத்னா வெரி குன்றிய வளர்ச்சியை காட்டும். மே நாட் ப்ரொடியூஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆர் இயர்ஸ். அந்த தாவரம் அந்த இளம் நாற்றிலேயே தாக்கிச்சுன்னா, நோய் வந்து தாக்குதுன்னா, இட் டசன்ட் ப்ரொடியூஸ் எனி இயர்ஸ் ஆர் இன்ஃப்ளாரசன்ஸ். மஞ்சரியோ மலரோ இல்லைன்னா அந்த கதிர் அது வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, அது வந்து உருவாவதில்லை. இன் ஓல்டர் பிளான்ஸ், முதிர்ந்த தாவரங்களில் தாக்கும் பொழுது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இட் ஃபார்ம்ஸ் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கால்ஸ் ஃபுல் ஆஃப் பிளாக் ஸ்மட் ஆன் த இயர்ஸ். ஸோ முதிர் தாவர பாகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தொற்று அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா பெரிய கட்டிகளாக இருக்கும். இந்த கட்டிகளுக்குள்ளே வந்து கருநிற அந்த ஸ்போர்ஸ் இருக்கும், ஃபங்கல் ஸ்போர்ஸ் இருக்கும். as they rupture, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கால்ஸ், இந்த கட்டிகள் வந்து they will rupture and they show a powdery black content. ஸோ இதுதான் வந்து அடையாள குறின்னு சொல்கிறோம். இந்த அடையாள குறிக்கும் அறிகுறிக்கும் வித்தியாசம் நம்ம பார்த்தோம். அடையாள குறினா அந்த நோய் காரணியின் ஒரு பாகம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ we can actually see a part of the pathogen on the host. So as the galls rupture, you can see the powdery black content. இது வந்து அந்த பூஞ்சையின் அந்த ஸ்போர்கள் தான் வந்து நமக்கு வெளியே தெரியுது. கட்டிகள் வெடிக்கும் பொழுது உள்ளிருக்கும் பூஞ்சையின் கருத்த வித்துகள் வெளியிடப்படுகின்றன. On the leaves, the tumorous growth usually remains small. ஸோ தண்டில் ஆனாலும் சரி, இல்லை இந்த கதிரில் ஆனாலும் சரி, இந்த இடத்துல தான் you will find big galls, large galls. But on the leaves, these galls are very very small and they easily dry up. ஸோ இந்த இலைகளில் இவ்வித கட்டிகள் வந்து ரொம்ப சிறிய அமைப்பாக இருக்கும், மேலும் இவை வெடிக்காமல் காய்ந்து விடும். ஸோ வெடிக்கிற கட்டி தான் மோஸ்ட்லி பரப்பும், நோயை பரப்பக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
ஸோ இலைகள்ல வந்து நார்மலி நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃப்ரம் த லீவ்ஸ் த spores are not released. Mostly the spores are released only from stem or the inflorescence part or the ear part. So இதுதான் வந்து குறிப்பிட்ட symptoms and signs. Then we will go into the pathogen. What is the pathogen? Pathogen is a fungus. Fungus na என்னன்னு தெரியும்? They are achlorophyllous eukaryotic organisms. Chlorophyll அற்ற eukaryotic உயிரினங்கள்னு சொல்றோம். And they are இழை உடலம் கொண்டவை. அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே first classலயே சொல்லியாச்சு. So this name, the name of the fungus is Ustilago maydis. Ustilago maydis. Do spelling தப்பா இருக்கு. Ustilago maydis. இது வந்து it belongs to Basidiomycetes class. It's a higher fungi. It is called higher fungi, advanced fungi. So இது இழை உடல பூஞ்சை. It has a mycelial vegetative cell and உயர் வகுப்பை சார்ந்த உயர் வகை பூஞ்சை அப்படின்னு சொல்றோம் இது. Okay, and they produce black color spores. Okay, common smut ன்னு சொல்றோம். பொதுவான ஸ்மட் கருக்கல் நோய்னு சொல்றோம். And ஏற்கனவே நான் சொன்னதுதான், இந்த ஸ்போர்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு மண்ணிலேயோ இல்ல தாவர மிச்சங்களிலேயோ உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ இந்த பல ஆண்டுகளுக்கு பிறகும் இவ்வித்துகள் நோய் உருவாக்கும் தன்மையை இழப்பதில்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் இஸ் ஃபேவர்ட். எப்படி வந்து இன்ஃபெக்ஷன் உருவாகுது அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் இஸ் ஃபேவர்ட் பை த பிரசன்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ். சில சமயம் காயங்கள் ஏற்படலாம் தாவரங்களில். காயங்கள் வந்து மோஸ்ட்லி பூச்சியின் கடியால் ஏற்படலாம். இட் கேன் பி டியூ டு இன்செக்ட்ஸ், இட் கேன் பி டியூ டு அனிமல்ஸ். ஓகே, பேட் கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ். சரியாக வந்து நம்ம மண்ணை கொத்தும் போது சில சமயம் தாவரத்தை நம்ம இன்ஜூர் பண்ணிடலாம், அதை வந்து காயப்படுத்திடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காயங்கள், இல்லைன்னா பனிக்கட்டி மழை பெய்யும் போது கூட, ஹெயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பனிக்கட்டி மழை பெய்யும் போது கூட பனிக்கட்டி தாவரத்து மேலே பட்டு சிறிய சிராய்ப்புகள் உருவாகலாம். ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஜூரிஸ் மூலமாக இந்த ஸ்போர் வந்து ஈஸியாக தாவரத்துக்குள்ளே போயிட முடியும். ஸோ த சிம்டம்ஸ் ஆர் பர்டிகுலர்லி சிவியர் இன் டிஷ்யூஸ் வித் அ ஹியூஜ் growth பொட்டென்ஷியல். அப்படின்னா எங்கெல்லாம் இந்த அறிகுறிகள் வந்து ரொம்ப மிகுதியாக இருக்கும் அப்படின்னா, நல்ல வளர் திசு பகுதிகளில், தட் இஸ் ஆக்கு திசுக்கள் எங்க அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஃபங்கல் ஸ்போர்ஸ் பூஞ்சையின் வித்துக்கள் வந்து நுழைந்தால் அந்த இடத்துல அறிகுறிகள் மிக கடுமையாக காணப்படுகிறது. ஸோ சம்டைம் த சூழல் பார்த்தோம்னா, வாட் இஸ் த என்வாயன்மெண்ட் விச் இஸ் ஃபேவரபிள் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஹாட் ஹியூமிட் வெதர், தட் இஸ் ஈரப்பதம் மிக்க வெப்பம் உள்ள ஒரு சூழல் தான் இதுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. ஸோ சில சமயம் வந்து இந்த மகரந்த பைகள், மகரந்தங்களின் குறைபாடு வந்து தோன்றுகிறது. ஓகே, அண்ட் புவர் பாலினேஷன் ரேட், மகரந்த சேர்க்கை வந்து குறைவாக காணப்படுகிறது. ஸோ அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு அதிகமாக இந்த நோய் தாக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ சில சோளங்களில் பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை வந்து குறைவாக நடைபெறும். ஏதோ ஒரு காரணங்களால் இருக்கலாம். there can be many reasons for scanty pollen production. குறைவான அளவில் மகரந்தங்கள் உருவாவது, அப்புறம் குறைவான மகரந்த சேர்க்கையின் விகிதம், இது ரெண்டும் ஏதேனும் ஒரு காரணத்தினால உருவாகினா கூட இந்த ஃபங்கஸ் வந்து உள்ளே நுழைவதற்கு, நோயை உருவாவதற்கு இதுவே ஒரு காரணமாக மாறுது. ஸோ திஸ் இஸ் த பேத்தோஜன் அண்ட் த பேத்தோஜெனிசிஸ், நோயாக்கம். இது கொஞ்சம் பிக்சர்ஸ் இருக்கு, எப்படி இருக்கும் அப்படின்னு. கம்ப்ளீட்டாக வந்து அந்த கர்னலே கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு. வந்து இது பாருங்க, எவ்வளோ பெரிய பெரிய கட்டி மாதிரி தோன்றிடும். இந்த ஹோல் மெய்ஸ், இந்த கார்ன் சோளம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிகளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு குலைந்து விடும். கம்ப்ளீட்லி இட் வில் பி டிஸ்டார்டட் இன் ஷேப். ஸோ இது வந்து வெள்ளையாக ஆரம்பிக்கும், வெள்ளை நிறமாக ஆரம்பிக்கும், கொஞ்சம் பசுமை கலந்த நிறமாக இருக்கும். அப்புறம் போக போக பார்த்தோம்னா வெடித்து ஃபுல்லாக கருப்பு கலரில் மாறிடும். ஸோ ஹியர் யூ கேன் see it is dark spores are seen. கம்ப்ளீட்லி இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இட் இஸ் black colored corn. ஸோ வாட் இஸ் த டிசீஸ் சைக்கிள்? இந்த நோயின் சுழற்சி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி the black color spores நான் சொன்னேன் இல்லையா, they are called teleospores. அவைகளுக்கு they are called teleospores. These spores
இந்த ஒயிட் கலர் அந்த கால்ஸ் இருக்கு இல்லையா, கட்டிகள், அது வந்து வெடித்து சிதறும் பொழுது these spores come out and they fall in the soil. இந்த மண்ணில் வந்து விழுந்துடும். then they will be waiting for the next plantation. அடுத்த இந்த நடவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். it can survive in the soil னு சொல்லியிருக்கேன். so when the next plant, when it encounters the next plant, அடுத்த நடவும் பொழுது, அடுத்தது நம்ம சோள தாவரத்தையே நடும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக வந்து முளைத்து வெளியே வருது இந்த தாவரம், தரை மேலே வரும் பொழுது என்ன ஆகும்னா these teleospores will fall on the plant. ஏன்னா விண்டு காற்றுல பரவும், இது காற்றுல பரவும், மிக மெல்லிதா லைட்டாக இருக்கிறதுனால these spores will travel in the wind. ஸோ காற்றின் மூலமாக ஒரு தாவரம், இளம் தாவரத்தின் மேல் விழும், இலைகள் மேலோ தண்டுகளின் மேலோ இல்லை அந்த உருவாகிற மஞ்சரி மொட்டு மேலோ விழும். விழுந்த உடனே என்ன ஆகும்னா it will start germinating because it is the plant is corn. ஸோ இந்த பர்டிகுலர் பூஞ்சை வந்து கார்னை தான் வந்து தாக்கக்கூடியது. ஸோ ஐ மீன் கரெக்டான ஹோஸ்ட் பிளான்ட் கிடைச்ச உடனே திஸ் teleospore will germinate. The teleospore germinates to give rise to another kind of spore. It is called basidiospore. ஸோ இந்த teleospore வந்து தாவரத்து மேலே விழுந்த உடனே என்ன ஆகும்னா அது வந்து முளைத்து வேற ஒரு வித்தாக basidiospore என்னும் ஒரு வித்தாக தோன்றும். ஓகே, ஸோ teleospore becomes a basidiospore. The basidiospore will get inside, will penetrate the plant tissue. So it has to go inside. அது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பூஞ்சைகள் அப்ரசோரியம் அந்த மாதிரி பல அமைப்புகளை உடல் அமைப்புகளை உருவாக்கி உள்ளே நுழையும். ஸோ the basidiospore will penetrate the plant. Mostly it will enter through soft tissues. எங்கெல்லாம் வந்து மென்மையான திசுக்கள் இருக்கும், மென்மையான திசுக்கள் எங்கே இருக்கும், மெரிஸ்டமேட்டிக் ரீஜனில் இருக்கும். தட் இஸ் ஆக்கு திசுக்களில் தான் மென்மையான செல்கள் இருக்கும். ஸோ அந்த ஆக்கு திசு பகுதிகளில் தான் வந்து இந்த பெசிடியோஸ்போர்ஸ் வந்து உள்ளே நுழையும். ஸோ உள்ளே நுழைந்தவுடன் என்ன செய்யும் அப்படின்னா they will start multiplying. They will start, the basidiospore will start germinating it to and give rise to mycelium. So basidiospore உள்ள போன உடனே அது முளைத்து இழை உடலமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த எங்கே விழுந்திருக்கோ அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நல்ல இழை உடலமாக mycelial growth, heavy mycelial growth you can see. So once it starts growing, இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வளர வளர தாவரத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். தட் இஸ் தாவரம் என்ன செய்யும்னா இட் வில் the cells wherever it has fallen, எங்கெல்லாம் basidiospore வந்து வளர ஆரம்பிக்குதோ அந்த பகுதிகளில் உள்ள தாவர செல்கள் வந்து they will increase in size and number. ஸோ தாவர செல்கள் வந்து இந்த பூஞ்சையின் நோயாக்கத்தில் ஊக்குவிக்கப்பட்டு the plant cells will get induced to become bigger in size and they will start multiplying heavily. So bigger in size now, when the host plant cells increase in size, it is called hypertrophy. Increase in number na hyperplasia. இதுவும் நம்ம ஒரு symptoms discuss பண்ணும்போது நம்ம பார்த்திருக்கோம். So host cells வந்து they will start multiplying and then that is the reason why it forms a tumor. Okay, that is the reason why it forms a tumor. ஸோ கட்டிகள் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம இந்த கட்டிகள் பார்த்தோம் இல்லையா, இந்த கட்டிகள் ஏன் உருவாகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஹோஸ்ட் பிளான்ட் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ ஹோஸ்ட் எப்படி அஃபெக்ட் ஆகுது, இந்த பூஞ்சை வந்து உள்ளே இருக்கிறதுனால இந்த பூஞ்சையின் வளர்ச்சியின் காரணமாக இந்த தாவர செல்கள் வந்து அளவில் பெரியதாகவும் எண்ணிக்கையில் அதிகமாகவும் ஆகின்றன. ஸோ தே ப்ரொடியூஸ் அ டியூமர். ஸோ என்ன ஆகும்னா இந்த டியூமர், இந்த செல்ஸ், இந்த மைசீலியம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மைசீலியமே வெளியே தெரியும், நல்லா கட்டி மைசீலியம் எல்லாம் சேர்ந்து தெரியும். ஸோ ஆஃப்டர் சம் டைம் த ஹோஸ்ட் டிஷ்யூ டிஸ்இன்டகிரேட்ஸ்னா கம்ப்ளீட்டாக சிதைவுறுகிறது, இந்த தாவர பகுதி முழுவதுமாக சிதைவுறுகிறது. நவ் இப்போ பார்த்தீங்கன்னா சிதைவுறும் பொழுது உள்ள வந்து அந்த ஃபங்கஸ் வில் ப்ரொடியூஸ் teleospores.
So உள்ள போயிருக்கிற அந்த fungus mycelium வந்து they will produce teliospores which are black in color. Now the tumor is filled with black spores. These are called smut spores. So எப்போல்லாம் strong winds வரும்போது they get released and they get dispersed. They fall on plant residues and soil and survive the season waiting to reinfect the host plant in the next season. இதுதான் வந்து disease cycle. இதுவே நான் வந்து தமிழ்ல போட்டிருக்கேன். ஸோ முதன்மை பூஞ்சை தொற்று தொகுதியான பெசிடியோஸ்போர்கள் காற்று மற்றும் நீரின் மூலம் தாவர பகுதிகளுக்குள் நுழைகின்றன. பெசிடியோஸ்போர்கள் கடந்த அறுவடை மிச்சங்களில் தங்கியிருக்கும் இப்பூஞ்சையின் வித்துக்களான டீலியோஸ்போர்கள் முளைப்பதால் உருவாகின்றன. தகுந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத சூழலில் இந்த டீலியோஸ்போர்கள் முளைத்து பெசிடியோஸ்போர்களாக மாறுகின்றன. ஸோ முளையிட்ட அந்த பெசிடியோஸ்போர்கள் தாவர பாகங்களில் மேல் விழுந்தவுடன் முளைக்கின்றன. முளையிட்ட ஸ்போர்கள் வளர் திசுக்களில் நுழைந்து இப்பூஞ்சை இழை உடலமாக மைசீலியாவை உருவாக்குகின்றன. பூஞ்சையின் இந்த வளர்ச்சியின் பாதிப்பால் தாவர திசுக்கள் ஊக்குவிக்கப்பட்டு அதிவேகத்தில் பாதிக்கப்பட்ட திசு பகுதிகள் பகுப்படைகின்றன. தாவர பகுதிகள் அளவிலும் ஹைப்பர்ட்ராஃபி எண்ணிக்கையிலும் ஹைப்பர்பிளாசியான்னு சொல்வோம் அதிகரித்து கட்டி போன்ற உருக்குலைந்த அமைப்பை பெறுகின்றன. இக்கட்டிகளின் மேல் பூஞ்சையின் இழை உடலம் வெளிப்படுகிறது. சில காலத்திற்கு பிறகு தாவர பாகம் முழுவதுமாக சிதைந்து விடுகிறது. இப்பொழுது பூஞ்சை புதிய வித்துக்களான டீலியோஸ்போர்களை தோற்றுவிக்கிறது. இவை கருமை நிறமுடையவை. ஸ்மட் ஸ்போர் என அழைக்கப்படும் இவை பெரும் காற்றில் வெளியிடப்பட்டு மண்ணில் விழுகின்றன. இவை அடுத்த சோள பயிர் நடும் வரை வெகு காலம் மண்ணிலேயே உயிர் வாழ்ந்து அடுத்த நோய் சுழற்சியை தொடங்குகின்றன. So you can see this in the disease cycle. இதுதான் வந்து disease cycle. Teliospores overwintering on the soil. Besidiospores produced by germinating teliospore. Spores carried by wind. They fall on the plant. They produce galls. Okay, galls குள்ள வந்து smut spores உருவாகுது. galls வெடித்து smut spore வெளியே வருது. So தமிழ்லயும் இருக்கு. Whatever is there in English is there in Tamil also. ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இதுக்கு வந்து ரசாயன மருந்துகள்லாம் கிடையாது. இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். There are no chemicals to control this smut disease. One thing is you can practice rotation, crop rotation and sanitation. That is இந்த பயிர் சுழற்சி முறை மற்றும் சானிடேஷன் க்ளீனாக வச்சுக்கிறது. எப்படி வந்து வயலை வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னா எப்பெல்லாம் அந்த கட்டிகள் வந்து வெளிப்படுறதோ எப்பெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி வயலுக்கு போய் பார்க்கணும். சோளக்கதிர் மேலேயோ இல்லை லீஃப் மேலேயோ whenever you find any galls you should remove them immediately. உடனே அந்த பகுதியை நம்ம வெட்டி எரிஞ்சிடணும். ஸோ கலெக்டிங் த ஸ்மட் ஸ்போர். இப்போ டியூமர்ஸ் வந்து அந்த கட்டிகள் வந்து கீழே விழுந்திருக்கு இல்லைன்னா இலைகளில் ஒட்டிட்டு இருக்குன்னா உடனே அதை நம்ம அப்புறப்படுத்தணும். we should remove the galls before they burst. ஸோ அந்த கட்டிகள் வெடிப்பதற்கு முன்னாடியே நம்ம அதை வெளியே எடுத்துடணும். ஸோ we can control and when burn them we should burn the galls. நம்ம வந்து அந்த கட்டிகளை வெளியேற்றி எரித்து விடணும். ஸோ it will be a very good control measure. So best control measure is to grow most resistant hybrid available. So அதிக இந்த particular ஸ்மட் நோய்க்கு எதிர்த்திறனுடைய ஹைபிரிட் விதைகளை தான் நம்ம பயன்படுத்தணும். there is sometimes DDT நிக்கோட்டின் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. பட் இதால் வந்து நோயை கட்டுப்படுத்த முடியாது. பூச்சிகளை வந்து வேணால் கட்டுப்படுத்தலாம். ஏன்னா பூச்சிகளால் வந்து சில சமயம் சிராய்ப்புகள் வெட்டுகள் அந்த தாவரங்களில் உருவாகுது இல்லையா. ஸோ அதை வேணால் நம்ம கட்டுப்படுத்த டிடிடியோ நிக்கோட்டினோ யூஸ் பண்ணலாம். பட் நோயை வந்து நம்ம பயிர் சுழற்சி முறையில் தான் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதனால் பெரிய அளவில் பயன் இல்லாவிட்டாலும் நோயின் தன்மையை குறைக்க உதவும். சிறிய அளவு ஸ்மட் கட்டிகளை நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவதால் ஸ்மட் ஸ்போர்களின் வழியே பரவலை கட்டுப்படுத்தலாம். நோய் எதிர்த்திறனுடைய விதைகளை பயன்படுத்துவதுதான் இந்நோயை முற்றிலுமாக கட்டுப்படுத்தும். So another important thing is you can decrease the nitrogen given to the plant. So nitrogen உரத்தை சற்று குறைத்து இடுவதால் நோயை கட்டுப்படுத்த முடியும். So this is all about smut spores.